கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மீண்டும் ரீமேக் வதந்தியில சிக்கின அட்லி. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு ராஜராணி படம் மூலம் டைரக்டரா ஆனவர் அட்லி. டைரக்டர் AR முருகதாஸ் தயாரிச்ச அந்த படம் வெளியானப்போ மணிரத்னம் டைரக்ட் பண்ண மௌனராகம் படத்தோட ரீமேக்னு விமர்சனங்கள் எழுந்தது. அதை அடுத்து விஜய் நடிப்புல தெரி படத்தை அவர் டைரக்ட் பண்ணப்போ விஜயகாந்த் நடிச்ச சத்ரியன் படத்தோட ரீமேக்னு செய்திகள் வெளியாச்சு. இப்படி எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் அந்த 2 படங்களுமே சூப்பர் ஹிட் தான். இந்த நிலையில இப்போ மீண்டும் விஜய் நடிப்புல அவரோட 61வது படத்தை இயக்குறாரு அட்லி. தேனாண்டால் பிலிம்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துல விஜய் சிங் கெட்டப்ல நடிக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தோட கதையை தெலுங்கு பட இயக்குனர் ராஜமௌலியோட தந்தை விஜயேந்திர பிரசாத் எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இப்போ இந்த படம் ரஜினி நடிச்ச அண்ணாமலை படத்தோட ரீமேக் மாதிரி கதையில உருவாகி இருக்கிறதா செய்திகள் பரவி இருக்கு. ஆனா அட்லி தரப்பு இதை மறுத்து இருக்காங்க. அதனால வழக்கம் போல இதுவும் வதந்தி தான் தெரியுது.